கணவர் இறந்த பிறகு நான் குழந்தைக்காக மறுமணம் செய்ய விரும்பினேன். ஆனால் யாரும் எனக்கு ஆதரவு தரவில்லை. வீட்டின் வறுமையால் விரக்தி அடைந்து நான் என்னையே விற்க ஆரம்பித்தேன். அந்த பணத்தில் நான் என் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்து அவர்களை நன்றாக வளர்க்க ஆரம்பித்தேன். ஒரு இரவு ஒருவன் 3 நாட்களுக்கு என்னை அழைத்து சென்றான். நான் அவனுடன் சென்றேன். ஆனால் அவன் என்னிடம் இந்த பஜனை பாடலை சத்தமாக பாடு என்று சொன்னபோது நான் திகைத்து போனேன். அந்த பாடலை பாட ஆரம்பித்ததும் அவன் இரவு முழுவதும் கடவுளுக்கு முன்பாக கைகூப்பி நின்று கொண்டு அழுது அழுது பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான். அவனது இந்த பழக்கம் எனக்கு பிடிக்கவில்லை. அவன் என் அருகில் வரவில்லை. கடைசி இரவில் நான் அந்த பாடலை பாடிய போது அவன் எனக்கு ஒரு கவரை கொடுத்து, இதை திற, இதில் உன் விலை இருக்கிறது என்றான். நான் அதை திறந்த போது என் உயிர் போவது போல் இருந்தது. ஏனெனில் அதில் இரவு அமைதி நகரம் முழுவதும் பரவி இருந்தது. ஜன்னலுக்கு வெளியே வெறிச்சோடிய சாலையில் தெருவிளக்குகளின் மங்கிய வெளிச்சம் பரவி இருந்தது. சில நாய்களின் குரைப்பு சத்தமும் தூரத்தில் இருந்து வரும் ரயிலின் சத்தமும் அந்த அமைதியை மேலும் ஆழமாக்கின. நான் என் சிறிய அறையில் தனியாக அமர்ந்திருந்தேன். அறையின் 4 சுவர்களும் என்னிடம் இந்த நிலைக்கு ஏன் வந்தாய் என்று கேட்பது போல் இருந்தது. கண்ணாடியின் முன் அமர்ந்து என்னை பார்த்தேன். என் கண்களுக்கு கீழே ஆழமான கருவளையங்கள் இருந்தன. முகம் களைத்து போயிருந்தது. உதடுகளில் வலுக்கட்டாயமாக பூசப்பட்ட லிப்ஸ்டிக் என்னை மேலும் செயற்கையாக காட்டியது. நான் சிரிக்க விரும்பினேன். ஆனால் என் புன்னகை எங்கோ தொலைத்து போனது போல் இருந்தது. நான் என்னிடமே, சுஹாசினி, உன் வாழ்க்கைக்காக நீ எதை தேர்ந்தெடுத்தாய்? செல்வத்தையும் சொகுசான வாழ்க்கையும் அல்லவா? ஆனால் இன்று பார், நீ எங்கு வந்திருக்கிறாய். நீ விரும்பிய அதே மரியாதையை விற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய். ஆனால் குழந்தைகளின் தவறு என்ன? அவர்கள் பட்டினியாக இருக்க முடியாது. அவர்களின் புத்தகங்கள், அவர்களின் படிப்பு, இவை அனைத்தும் உன்னிடம் இருந்துதான் கேட்கின்றன. ஆனால் உன்னிடம் கொடுக்க எதுவும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்க என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நான் விரைவாக கண்களை துடைத்தேன். என்னை தேற்றிக் கொண்டு மெதுவாக, இல்லை, உடைந்து போகக்கூடாது. நான் என்னை எரித்துக் கொள்ள நேர்ந்தாலும் என் குழந்தைகளுக்கு வெளிச்சத்தை கொடுப்பேன் என்று சொல்லிக் கொண்டேன். அதை சொல்லிவிட்டு நான் எழுந்து கதவை பார்த்தேன். என் இதயம் வேகமாக துடித்தது. ஏனென்றால் இன்றும் ஒரு வாடிக்கையாளர் வருவார் என்பது எனக்கு தெரியும். சிறிது நேரம் கழித்து கதவு தட்டப்பட்டது. நான் மெதுவாக முன்னேறினேன். என் கால்கள் கனமாகிவிட்டது போல் இருந்தது. கதவை திறந்தபோது ஒருவன் நின்றிருந்தான். அவனுக்கு சுமார் 40 வயது இருக்கும். உயரமானவனாக இருந்தான். கண்களில் ஒரு வித்தியாசமான தீவிரத்தன்மை இருந்தது. அவனது முகத்தை பார்த்தால் அவன் நிறைய அனுபவித்தவன் போல் தோன்றியது. அவன் என்னை அமைதியான குரலில் பார்த்து, நீங்கள் தான் சுஹாசினியா என்று கேட்டான். நான் மெதுவாக தலையசைத்தேன். ஆம், உள்ளே வாருங்கள் என்றேன். அவன் அறைக்குள் வந்தான். நான் அவனது ஒவ்வொரு செயலையும் கவனித்துக் கொண்டிருந்தேன். பொதுவாக இங்கு வரும் மக்கள் அவசரமாக இருப்பார்கள். ஆனால் இவன் அமைதியாக இருந்தான். அவனது முகத்தில் ஆசையோ அவசரமோ இல்லை. நான் தயங்கி, நீங்கள் 3 நாட்களுக்கு கேட்டிருந்தீர்களா என்று கேட்டேன். அவன் என் கண்களை பார்த்து, ஆம், ஆனால் நான் உன்னுடன் எந்த உறவையும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்பதை நான் உனக்கு சொல்ல வேண்டும் என்றான். நான் அதிர்ச்சி அடைந்தேன். என் கைகள் நடுங்க தொடங்கின. நீங்கள் நகைச்சுவை செய்கிறீர்களா? மக்கள் பணம் கொடுத்து இங்கே வருகிறார்கள். ஆனால் நீங்கள், அவன் என் பேச்சை முழுமையாக முடிக்க விடவில்லை. அந்த மனிதன், இல்லை, நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். நீ என் பக்கத்தில் அமர்ந்து பக்தி பாடல்களை பாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றான். நான் சில நொடிகள் அவனை பார்த்து கொண்டே இருந்தேன். என் கண்களில் ஆச்சரியம் இருந்தது. நான் தடுமாறி, பக்தி பாடல்களா என்று கேட்டேன். அந்த மனிதன் மெதுவாக சிரித்து, ஆம், உன் குரலில் எனக்கு அந்த அமைதி தேவை. இன்று மக்கள் எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் எனக்கு அமைதி வேண்டும். அது உன் பாட்டில் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்றான். இது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. நான் ஒப்புக்கொண்டேன். நான் நடுங்கும் குரலில், ரகுபதி ராகவ ராஜாராம்
பதீத பாவன சீதாராம் என்று பாட ஆரம்பித்தேன். பாட பாட என் கண்கள் கண்ணீரில் நிரம்பின. அந்த பாடல் என் இதயத்தின் காயங்களை ஆற்றுவது போல் இருந்தது. அந்த மனிதன் கண்களை மூடி கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். முழு அறையும் ஒரு வித்தியாசமான புனிதத்தால் நிரம்பியது. அந்த இரவு நான் பாடினேன், அவன் கேட்டான். தொடுதலும் இல்லை, ஆசையும் இல்லை, வெறும் கடவுளின் நாமம் மட்டுமே. விடிந்ததும் அவன் எதுவும் சொல்லாமல் சென்று விட்டான். போகும்போது நாளை சந்திப்போம் என்று மட்டும் சொல்லிவிட்டு போனான். நான் ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தேன். அவன் சென்ற பிறகு நான் என்னிடம், இவன் யார், என் வாழ்க்கையில் ஏன் வந்தான், நான் பாடுவதை மட்டும் ஏன் விரும்புகிறான், விசித்திரமான மனிதன் என்று கேட்டுக்கொண்டேன். நான் மீண்டும் தயாரானேன். ஆனால் இந்த முறை என் மனதில் ஒரு சிறிய ஆர்வம் இருந்தது. அவன் வந்தபோது நான் சிரித்துக் கொண்டே, இன்றும் அதே பஜனை பாடலை கேட்பீர்களா என்று கேட்டேன். அவன் சிரித்துவிட்டு, ஆம், ஆனால் இன்று நான் வேறு ஒன்றையும் கேட்க விரும்புகிறேன் என்றான். நான் ஆச்சரியத்துடன் பார்த்தேன். என்ன என்றேன். அந்த மனிதன், உன் கதையை நான் கேட்க வேண்டும். எந்த பெண்ணும் சும்மா இந்த வழியில் வருவதில்லை. நீ எப்படி இந்த நிலைக்கு வந்தாய் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். என் இதயத்தில் யாரோ ஒரு குச்சியை சொருகியது போல் இருந்தது. என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் மெதுவாக, என் கதை மிகவும் நீளமானது மற்றும் மிகவும் வேதனையானது, ஒருவேளை நீங்கள் சலிப்படையலாம் என்றேன். அவன் தீவிரமான குரலில், இல்லை, நான் கேட்க விரும்புகிறேன், உண்மையை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். நான் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு மெதுவாக பேச ஆரம்பித்தேன். ஒரு காலத்தில் நானும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு பெண்ணாக இருந்தேன். என்னிடம் பணம் இல்லை, ஆனால் கனவுகளுக்கு குறைவில்லை. நான் எப்போதும் என் தோழியிடம், பார், நான் ஏழையாக இருக்க மாட்டேன், எல்லாமும் உள்ள ஒருவனை நான் திருமணம் செய்து கொள்வேன். கார், பங்களா, செல்வம், நான் ஒரு ராணியை போல் வாழ்வேன் என்று சொல்வேன். பிறகு என் வாழ்க்கையில் பியூஷ் வந்தான். அவன் மிகவும் எளிமையான பையன், ஆனால் அவனது இதயம் தூய்மையானது. அவன் முதலில் என்னை காதலிப்பதாக சொன்னபோது, சுஹாசினி, என்னிடம் பணம் இல்லை, ஆனால் நான் உனக்கு அன்பை கொடுப்பேன், நேர்மையாக உன்னை கவனித்துக் கொள்வேன், வாழ்நாள் முழுவதும் உன் துணையாக இருப்பேன் என்றான். நான் அவனை பார்த்து மனதுக்குள் சிரித்துக் கொண்டேன். பிறகு பியூஷ், வெறும் அன்பால் வயிறு நிறைந்து விடாது, எனக்கு செல்வமும் ஆடம்பரமும் வேண்டும், உன்னால் இதையெல்லாம் எனக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னேன். அவனது கண்கள் கலங்கின. ஆனால் அவன் அமைதியாக சிரித்துக் கொண்டு, ஒருவேளை நீ சொல்வது சரிதான், ஆனால் நீ எப்போதாவது யோசிக்கும் போது அன்பின் மதிப்பு செல்வத்தை விட அதிகம் என்பதை நினைவில் கொள் என்றான். நான் அவனது வார்த்தைகளை கேலி என்று நினைத்து புறக்கணித்தேன். எனக்கு செல்வம் மட்டுமே தேவைப்பட்டது. என் குரல் தடைபட்டு வெளியே வந்தது. அந்த மனிதன் என் வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவனது கண்களில் கருணை இருந்தது. நான் தொடர்ந்து பேச ஆரம்பித்தேன். இந்த நேரத்தில் நான் ரமேஷை சந்தித்தேன். அவன் என்னிடம் மிகவும் இனிமையாக பேசினான். பெரிய பெரிய வாக்குறுதிகளை கொடுத்தான். அவன், சுஹாசினி, நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன், நீ ஆம் என்று மட்டும் சொல் என்றான். என் விதி மாறிவிடும் என்று நான் நினைத்தேன். நான் யோசிக்காமல் ஆம் என்று சொன்னேன். ஆனால் இங்கிருந்துதான் எனது உண்மையான அழிவு தொடங்கியது. நான் ரமேஷை தேர்ந்தெடுத்தேன். என் விதி இப்போது மாறும் என்று நினைத்துக் கொண்டேன். திருமண நாள் வந்தது. நான் ஒரு மணப்பெண்ணாக இருந்தேன். சிவப்பு உடையில், கைகளில் மருதாணி, கண்களில் கனவுகளுடன். நான் எப்போதும் விரும்பிய வாழ்க்கையை இப்போது வாழ்வேன் என்று நினைத்தேன். திருமண மேடையில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். என் பெற்றோரும் தங்கள் மகள் இப்போது மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று நினைத்தனர். ரமேஷ் எனக்கு முன் அமர்ந்திருந்தான். அவனது முகத்தில் ஒரு வித்தியாசமான புன்னகை இருந்தது. நான் அந்த புன்னகையை செல்வத்தின் உத்திரவாதம் என்று நினைத்தேன். ஆனால் அந்த புன்னகை எனது அழிந்த எதிர்காலத்தின் ஆரம்பம் என்று நான் அறியவில்லை. திருமணமான சில நாட்களிலேயே ரமேஷ் தான் காட்டியது போன்றவன் இல்லை என்பதை நான் மெதுவாக உணர ஆரம்பித்தேன். ஒரு நாள் நான் அவனிடம், ரமேஷ், உனக்கு பெரிய வியாபாரம், பெரிய சொத்து இருப்பதாக சொன்னாய், ஆனால் இங்கு எல்லாம் சாதாரணமாக இருக்கிறது, உண்மை என்ன என்று கேட்டேன்.
அவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு, உண்மையில் இந்த சொத்து என்னுடையது அல்ல, என் முதல் மனைவியுடையது என்றான். என் கால்களுக்கு அடியில் இருந்து நிலம் நழுவுவது போல் இருந்தது. நான் கத்தி, என்ன முதல் மனைவியா? நீ என்னிடம் திருமணம் ஆகாதவன் என்று சொன்னாயே என்றேன். ரமேஷ் தடுமாறி, ஆம், ஆனால் உண்மை என்னவென்றால் நான் திருமணம் ஆனவன். நான் உன்னிடம் பொய் சொன்னேன் என்றான். என் காதுகளில் யாரோ ஒரு சுத்தியலால் வேகமாக அடித்தது போல் இருந்தது. நான் கோபமாக, அப்படியானால் நீ என்னை ஏமாற்றி விட்டாய். நான் என்ன நிலையில் வந்திருக்கிறேன் என்று எப்போதாவது யோசித்தாயா என்றேன். ஆனால் இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. திருமணம் நடந்துவிட்டது. நான் ஏற்கனவே திருமணமான ஒருவனுக்கு மனைவியாகிவிட்டேன். அவனது செல்வம் கூட அவனது மனைவியுடையதுதான். அவனது முதல் மனைவிக்கு இது எல்லாம் தெரிந்த போது அவள் எங்களை வீட்டை விட்டு வெளியேற்றினாள். அந்த நாள் நினைவு இன்றும் என் நரம்புகளில் விஷம் போல் ஓடுகிறது. அந்த பெண் கத்தி, என் வீட்டை விட்டு வெளியே போ, இந்த பெண்ணையும் உன் கூடவே கூட்டிச் செல், ஏமாற்றுக்காரர்களே, இனி நீங்கள் இருவரும் எனக்கு செத்து விட்டீர்கள் என்றாள். நாங்கள் இருவரும் உண்மையிலேயே வீட்டிலிருந்து தள்ளிவிடப்பட்டோம். நான் சாலையில் நின்றிருந்தேன். அலங்கரிக்கப்பட்ட கனவுகள் நொறுங்கி சிதறின. நான் செல்வத்திற்காக பியூஸை நிராகரித்ததற்கு பதிலாக நான் சாலையில் நிற்க வேண்டியிருந்தது. மெதுவாக நிலைமைகள் மேலும் மோசமடைய தொடங்கின. ரமேஷ் வேலை இல்லாமல் இருந்தான். அவனுக்கு வேலை செய்ய பிடிக்கவில்லை. நான் வீட்டை நடத்துவதற்காக சிறிய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். குழந்தைகள் பிறந்தனர். பொறுப்புகள் மேலும் அதிகரித்தன. ரமேஷ் ஒவ்வொரு நாளும் மேலும் உடைந்து போனான். குடிப்பழக்கத்தில் மூழ்கினான். ஒரு நாள் அவன் என்னிடம் விரக்தியுடன், சுகாசினி, இந்த வறுமை என்னால் தாங்க முடியாது, இந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது என்றான். நான் அவனிடம், நாம் சமாளிப்போம், கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சமாதானப்படுத்த முயன்றேன். ஆனால் அவனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. மெதுவாக அவனது உடல்நிலை மோசமடைந்து ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தான். நான் தனியாக விடப்பட்டேன். 2 சிறிய குழந்தைகளுடன். அந்த நாளில் என் உலகம் உண்மையிலேயே அழிந்து விட்டது. நான் ரமேஷின் உடலை பார்த்தேன். அழுது கொண்டே, நான் பியூஸை தேர்ந்தெடுத்திருந்தால், பணத்திற்கு பின்னால் ஓடுவதற்கு பதிலாக அன்பை தேர்ந்தெடுத்திருந்தால் என் வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது என்று நினைத்தேன். கணவரின் மரணத்திற்கு பிறகு எனக்கு எந்த ஆதரவும் இல்லை. வீட்டை நடத்துவதற்கும் குழந்தைகளின் வயிற்றை நிரப்புவதற்கும் நான் நிறைய வேலைகள் செய்தேன். பாத்திரம் துலக்கினேன், துணிகள் துவைத்தேன், மக்களின் வீடுகளில் வேலைக்காரி ஆனேன். ஆனால் செலவுகள் அதிகமாக இருந்ததால் எல்லாவற்றையும் சமாளிப்பது சாத்தியமில்லை. கடைசியாக நான் ஒருபோதும் நினைத்து கூட பார்க்காத ஒரு வழியில் வந்தேன். நான் அழுது கொண்டே என் கதையை சொன்னேன். ஆம், நான் விபச்சாரத்தில் இறங்கினேன். இது எனது கட்டாயம். என் குழந்தைகள் பசியோடு இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. என் மரியாதையை விற்க வேண்டியிருந்தாலும் நான் செய்வேன். ஆனால் என் குழந்தைகள் பட்டினியாக இருக்க மாட்டார்கள். இதை சொல்லிவிட்டு நான் என்னை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனிதனை பார்த்தேன். அவன் கண்களில் கண்ணீர் இருந்தது. அவன் மெதுவாக, நீ நிறைய அனுபவித்து விட்டாய் சுஹாசினி, நிறைய என்றான். நான் அவனை பார்த்து, இவன் யார்? என் கதையை கேட்டு ஏன் அழுகிறான்? உண்மையில் இந்த மனிதன் யார் என்று மனதுக்குள் நினைத்தேன். அது 3வது இரவு. நான் நாள் முழுவதும் அமைதியற்று இருந்தேன். என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. நான் மனதுக்குள், இந்த மனிதன் யார்? ஏன் என் கதையை கேட்க விரும்புகிறான்? ஏன் பஜனை பாடல்களை மட்டும் கேட்க விரும்புகிறான்? என் கண்களை பார்த்து பல ஆண்டுகளாக என்னை அறிந்தவன் போல் ஏன் தோன்றுகிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் குழந்தைகளை தூங்க வைத்துவிட்டு பிறகு அறையில் தனியாக அமர்ந்தேன். கதவு தட்டப்பட்டது. என் இதயம் வேகமாக துடித்தது. கதவை திறந்தேன். அதே மனிதன் எதிரே நின்றிருந்தான். ஆனால் இன்று அவனது கண்களில் ஒரு வித்தியாசமான பிரகாசம் இருந்தது. அவன் உள்ளே வந்து அமைதியாக அமர்ந்தான். நான் மெதுவாக, இன்றும் பஜனை பாடலை கேட்க வேண்டுமா என்று கேட்டேன். அவன் சிரித்துக் கொண்டே, ஆம், ஆனால் இன்று பஜனை பாடல் மட்டும் இல்லை, இன்று நான் உனக்கு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் என்றான். நான் அதிர்ச்சி அடைந்தேன். என்ன உண்மை என்றேன். அவன் என் கண்களை ஆழ்ந்து பார்த்தான்.
சுகாசினி, நீ என்னை அடையாளம் கண்டுகொள்ளவில்லையா? நான் அவனை உற்று பார்த்தேன். என் இதய துடிப்பு வேகமாகியது. தெரிந்த முகம் எதிரே இருப்பது போல் இருந்தது. ஆனால் என் மனம் அதை ஏற்க மறுத்தது. நான் தடுமாறி, நீ யார் என்று கேட்டேன். அவன் மெதுவாக, நான் பியூஷ் என்றான். என் உதடுகள் உலர்ந்து போயின. என்னால் நம்பவே முடியவில்லை. நான் நடுங்கும் குரலில், பியூஷ், இல்லை, இது உண்மையாக இருக்க முடியாது பியூஷ் என்றேன். அந்த மனிதன் தீவிரமான குரலில், ஆம் சுகாசினி, அதே பியூஷ், நீ நிராகரித்த அதே பியூஷ். என்னிடம் செல்வம் இல்லை, ஆனால் உண்மையான இதயம் இருக்கிறது என்று சொன்ன அதே பியூஷ். நீ பணத்தின் ஆசையால் கைவிட்ட அதே பியூஷ் என்றான். என் கால்களுக்கு அடியில் இருந்து நிலம் நழுவுவது போல் இருந்தது. என் கண்களில் இருந்து கண்ணீர் விழுந்தது. நான் விக்கி விக்கி அழுதேன். நான் அழுது கொண்டே, கடவுளே, இது என்ன விசித்திரமான விதி! நான் யாரை நிராகரித்தேனோ அவனே இன்று என் முன் நிற்கிறான். நான் என் வாழ்க்கையை அழித்து கொண்டேன். என் குழந்தைகளின் வாழ்க்கையையும் அழித்து விட்டேன். பியூஷ், நான் உன்னை இழந்து விட்டேன், எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்றேன். பியூஷ் என் கையை பிடித்து கொண்டு, இல்லை சுகாசினி, இன்னும் எதுவும் முடிந்து விடவில்லை. நீ தவறு செய்தாய், ஆனால் மனிதன் தனது தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ள முடியும். நான் இன்னும் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன் குழந்தைகளின் ஆதரவாக இருக்க விரும்புகிறேன் என்றான். நான் என் தலையை குனிந்து கொண்டேன். இல்லை பியூஷ், நான் அதற்கு தகுதியற்றவள். நான் உன்னை நிராகரித்தேன், உன்னை காயப்படுத்தினேன். இன்று நீ எனக்கு உதவினாலும் ஒருவேளை என்னால் என்னை மன்னிக்க முடியாது என்றேன். பியூஷ் மெதுவாக ஒரு கவரை என் கையில் வைத்தான். அதில் பணம் இருந்தது மற்றும் ஒரு சிறிய குறிப்பும் இருந்தது. குறிப்பில், பணத்தை விட அன்பும் குடும்பமும் முக்கியம். நீ விரும்பினால் நாம் மீண்டும் தொடங்கலாம் என்று எழுதப்பட்டிருந்தது. என் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்கவில்லை. நான் நடுங்கும் குரலில், இவ்வளவு நடந்த பிறகும் நீ உண்மையில் இன்றும் என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டேன். பியூஷ் சிரித்துக் கொண்டு, ஆம் சுகாசினி, ஏனென்றால் எனக்கு எப்போதும் பணம் முக்கியம் இல்லை, நீதான் முக்கியம். இப்போது உன் குழந்தைகளும் என் குழந்தைகள். நீ விரும்பினால் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம் என்றான். அந்த தருணத்தில் கடவுள் எனக்காக மீண்டும் ஒரு கதவை திறந்து விட்டது போல் உணர்ந்தேன். நான் என் குழந்தைகளை என் மடியில் தூக்கி கொண்டேன். பியூஷை பார்த்து, ஆம் பியூஷ், இப்போது எனக்கு புரிந்தது. வாழ்க்கை பணத்தால் அல்ல, அன்பால் இயங்குகிறது. நான் இனி அதே தவறை மீண்டும் செய்ய மாட்டேன். நீ தயாராக இருந்தால் நானும் உன்னுடன் ஒரு புதிய தொடக்கத்தை தொடங்க விரும்புகிறேன் என்றேன். பியூஷின் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அவன் உதடுகளில் புன்னகை இருந்தது. அவன் என் குழந்தைகளின் தலையில் கையை வைத்து, நாம் அனைவரும் சேர்ந்து மீண்டும் ஒரு குடும்பமாக இருப்போம் என்றான். அன்றிலிருந்து நான் பணத்திற்கு பின்னால் ஓட மாட்டேன் என்று முடிவு செய்தேன். இப்போது நான் என் குடும்பத்திற்காக, என் குழந்தைகளுக்காக மற்றும் தாமதமாக கிடைத்த ஆனால் உண்மையான அன்புக்காக மட்டுமே வாழ்வேன். நான் மென்மையான குரலில், செல்வம் ஒருபோதும் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாது என்று என் வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்தது. உண்மையான மகிழ்ச்சி அன்பிலும் குடும்பத்திலும் மட்டுமே உள்ளது என்று சொன்னேன். நன்றி.